முயலும் மானும் பசுமையான ஒரு புல்வெளியில் உயர்ந்த மரங்கள் சூழ்ந்த ஒரு இடத்தில் முயல் ரூபி மற்றும் அருமையான மான் ட்ரக் வாழ்ந்து வந்தனர். ரூபி தனது சிந்தனை மற்றும் வேகத்திற்கு பெயர் பெற்றவள். ட்ரக் தனது வலிமை மற்றும் அமைதியான குணங்களால் அனைவராலும் மதிக்கப்பட்டான். ஒரு சூரிய ஒளி கொண்ட பிற்பகல், ருபி தன்னுடைய உணவுக்காக துள்ளிக் கொண்டிருந்தாள். அப்போது டெரெக் ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதை கவனித்தாள். விளையாட்டுத்தனமாக முயல் மான் அருகே சென்று, "நீ எப்போதும் இவ்வளவு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறாய். உனக்கு ஒருபோதும் பரபரப்பாகவோ அல்லது கவலைப்பட வேண்டுமென்று தோன்றவில்லையா?" என்று கேட்டாள். மான் மெதுவாக சிரித்து, "நான் நேரத்தை எடுத்துக்கொண்டு என்னைச் சுற்றியுள்ள உலகத்தைப் பார்ப்பதில் கவனத்தை வைக்கிறேன். வாழ்க்கை ஓட்டப் போட்டியல்ல, ரூபி, முயலே" என்றான். முயல் சிரித்துக்கொண்டு சொன்னது, "ஆனா வேகமாக இருப்பது எனக்கு விரைவாக செயல்களை முடிக்க உதவுகிறது. நீ என்னைப் போலவே வேகமாக இருந்தால்." மான் சிந்தனையோடு தலையசைத்துவிட்டு, "வேகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் மெதுவாக செல்லும்போது மற்றவர்கள் மிஸ் போன்ற விஷயங்களைப் பார்ப்பதற்கு உதவும்" என்றான். முயல் தலையசைத்து மானுடன் ஒரு போட்டியில் ஈடுபட முடிவு செய்தாள். "நாம் ஒரு ஓட்டம் வைக்கலாமா? வேகம்தான் வெற்றி தருமா இல்லையா என்பதை பார்க்கலாமே." மான் புன்னகையுடன் சம்மதித்து புல்வெளியிலேயே ஓட்டப்பாதையை குறித்தார்கள். தொடங்கியவுடன் முயல் வேகமாக முன்னேறி மானைவிட தூரமாக ஓடானான். பாதி வழியில் முயல் அவன் வேகத்தை நம்பி ஒரு நிழல் மரத்தடியில் ஓய்வெடுக்க முடிவு செய்தான். அவனுக்குத் தேவையான நேரம் போதுமானது என்று நினைத்தான். மற்ற பக்கம் மான் தனது மிதமான வேகத்தில் தொடர்ந்தார். புல்வெளியின் அழகை ரசித்தார். அவன் மலர்களின் பூக்கைகளை, பறவைகளின் கூச்சலை கவனித்தார். மேலும் விழுந்து போன ஒரு கூடு மரத்தில் மீண்டும் வைக்க உதவினார். மறுபுறம் வாய்ப்பு தவறாமல் மான் தனது பயணத்தின் முடிவை அடைந்தார். முயல் எழுந்தபோது ஆச்சரியமாக தனது முழு வேகத்துடன் பாய்ந்து வந்தான். ஆனால் மான் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தார். முயல் தனது தவறை உணர்ந்து, "வேகம் மட்டுமல்ல முக்கியமானது. நீ சால்டியது சரிதான் ட்ரக். சில சமயங்களில் பயணத்தை நன்றாக அனுபவிக்க எடுக்கும் நேரத்தை மதிக்க வேண்டும்" என்றாள். ட்ரக்மான் புன்னகையுடன், "ஒவ்வொரு வேகத்திற்கும் ஒரு இடம் உண்டு, ருபி. வேகம் சில தருணங்களில் நல்லது, ஆனால் பொறுமை மற்றும் நிலையான தன்மை பெரும்பாலும் நீடித்த வெற்றியைத் தரும்" என்றார். அந்த நாளில் இருந்து ருபி தனது வேகத்துடன் சிந்தனையை சமநிலைப்படுத்த கற்றுக்கொண்டாள். மற்றும் ட்ரக் அவன் வேகத்தை சில சமயங்களில் விரைவாக செய்ய வேண்டியதை புரிந்து கொண்டார். இருவரும் புல்வெளியில் தங்களது சாகசங்களை அனுபவித்தனர். ஒருவரின் பலத்தை மற்றொருவர் கற்றுக்கொண்டனர். கதையின் நெறி: சமநிலை முக்கியம். வேகம் உதவக்கூடும், ஆனால் பொறுமையும் சிந்தனையும் பெரும்பாலும் பெரிய வெற்றிகளையும் வாழ்க்கையின் ஆழமான மதிப்பீடுகளையும் தருகின்றன.